அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மரணத்திற்கு பின் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் இறந்தவர்களை பற்றி நாம் குறை கூறி திரியக்கூடாது. அவர்களை பற்றி குறை கூறுவதால் மார்க்கத்திற்கோ சமுதாயத்திற்கோ நன்மை கிடைக்கும் என்று இருந்தால் குறை கூறுவது தவறில்லை. உயிரோடு உள்ளவர்களுக்கும் இதுதான் நிலைமை, இறந்தவர்களை பற்றி பேசுவதற்கும் இதுதான் நிலைமை. அவரை பற்றி நம்ம அடையாளம் காட்டினால் மக்கள் விழிப்போடு இருப்பாங்க, அதனால் மக்களுக்கு நன்மை இருக்குது என்கிற அடிப்படையில் ஒருவரை குறை சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்ற ஒரு அம்சத்தை நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக திருமறை குர்ஆனில் 49வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாக்கும் ஃபாசிக்கும் பிநபையின் ஃபதபையனு அன் துஸீபு கௌமம் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களிடத்தில் ஒரு தீய செயல் செய்பவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனு, அதை தீர விசாரித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆள் ஒரு செய்தி நம்மள்கிட்ட சொன்னார்னு சொன்னால் அதை தீர விசாரித்து நீங்கள் முடிவெடுக்கணும், சொன்னதையெல்லாம் நம்பிட்டு போயிடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்றான். அப்படி தீர விசாரிக்கல என்று சொன்னா அநியாயமாக ஒரு சமுதாயத்தை பற்றி ஒரு நபரை பற்றி தப்பான முடிவுக்கு வந்து அதனால நீங்க கவலைப்படக்கூடியவங்களாக துஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், உங்களுடைய செயலுக்காக நாளைக்கு வருந்த வேண்டியது வந்துடும். அதனால எந்த செய்தியை கேட்டாலும் அதை தீர அலசி ஆராயுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கஃபாபில் மரி கதிபன் ஐயு ஹத்தீஸ பி குல்லி மா சமிய, கேட்டதையெல்லாம் அடுத்த ஆள்கிட்ட பரப்புறானே அவன் தான் பொய்யங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரம். பொய்யன் பொய் சொல்றவன் மட்டும் பொய்யன் இல்லை, என்னென்ன காதுல வருது அதை உடனே பரப்பி விடுறது, அவன் தான் பொய்யன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்றாங்க. அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டா, ஒரு செய்தியுடைய நம்பகத்தன்மையை நிரூபிப்பதற்காக வேண்டி உறுதி செய்வதற்காக வேண்டி பல விதங்களில் நம்ம ஆய்வு செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது ஆளையும் ஆய்வு செய்ய வேண்டி வரும். இவர் சரியான ஆள் தானா, இவர் உண்மையை பேசக்கூடியவரா, இவர் பொய் சொல்லி இருப்பாராங்கும் போது ஒரு மனிதனுடைய நல்லது கெட்டதை எடை போட வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு ஏற்படுகிறது. அதை அல்லாஹ் அனுமதிக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு கடனை வாங்கி விட்டான், கடனை வாங்கிவிட்டு திருப்பி தர்றதுக்கு வசதி இருக்குது, ஆனாலும் தரமாட்டேங்கிறான். திருப்பி தர வசதி இல்லாம கொடுக்காம இருந்தா அது ஒரு கணக்கு, திருப்பி தர வசதி இருந்து என்ன செய்யறான், கடனை லேட் பண்றான், அவகாசம் சொல்றான், நாளைக்கு தர்றேங்கிறான், அடுத்த வாரம் தர்றேங்கிறான். இந்த மாதிரி ஒருவன் நடந்து கொண்டானையானால் இந்த கடன் கொடுத்தவன் இருக்கான அவன் இவனை பத்தி புறம் பேசுறதும் இவனை பத்தி தாறுமாறா திட்டுறதும் அவனுக்கு ஹலாலுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லையுல் வாஜிதி யுஹில்லு இர்லஹு வ உகுபதஹு, ஒருத்தன் வச்சுக்கிட்டு இருக்கிறவன் கடன் கொடுக்க தாமதப்படுத்துவது அவனை பற்றி பேசுவதற்கும் அவனை தண்டிப்பதற்கும் கடன் கொடுத்தவனுக்கு அனுமதி அளிக்கிறது. அப்ப நம்ம ஒரு ஆள் கடனை கொடுத்து போனோம் தரமாட்டேங்கிறான்னு சொன்னா சரியான கடங்கார பயலா இருக்கான், நேர்மையற்றவனா இருக்கான்னு 1000 பேர் நம்ம சொல்லலாம். நம்மள்ட்ட கடனை வாங்கிவிட்டு தராம, இது புறத்துல வராது, நம்ம காசில் வாங்கியிருக்கிறான். அப்ப வாங்கின கடனை வாங்கிட்டு திருப்பி தராம வசதி இல்லாம இருக்கானான்னு பார்க்கணும். இயலாமையில தர முடியாம இருந்தா நமக்கு ஹலால் ஆகாது. அது அல்லாஹ் என்ன செய்யணும், இல்லாதவனுக்கு நீங்க டைம் கொடுங்க, வயின்கானது உசரத்தின் நல்திரத்தின் இலா மைசரா, ஒருத்தன் சிரமப்படுறவனாக இருந்தால் அவனுக்கு வசதி வர்ற வரைக்கும் நீங்க அவகாசம் கொடுங்கன்னு அல்லாஹ்வே சொல்றான். அது இல்லாதவனுக்கு உள்ளது, நல்லா தெரியுது, காசு வச்சிருக்கிறான், வாங்கின கடனை வேணும்னே தரமாட்டேங்கிறான், இவனை டேமேஜ் பண்ணி விடணுமா, விடுவதற்கு நமக்கு அனுமதி இருக்குது. அப்படி டேமேஜ் பண்ணி விட்டால் நம்ம புறம் பேசின குற்றம் வராது. அவனை பத்தி நம்ம என்ன செய்ய, இன்னும் 1000 பேர் வாங்கிடுவானே, நம்மள்ட்ட வாங்கிட்டு தராம இருந்த மாதிரி இவனை அம்பலப்படுத்தாம விட்டோம்னு சொன்னா இன்னும் எத்தனை பேரை ஏமாத்துவான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லையுல் வாஜிதி, இருக்கிறவன் கடன் கொடுக்க தாமதப்படுத்துவது யுஹில்லு இர்லஹு வ உகுபதஹு, அவனை தண்டிக்கிறதுக்கு ஹலாலாகி விடுகிறது, அவனை பற்றி மான மரியாதையை களங்கப்படுத்துவதும் ஹலாலாகி விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நசையில 4610, 4611, 3144, 17267 இது மாதிரியான நம்பர்கள்ல எல்லாம் இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் புறந்தானே,
நம்ம ஒருத்தர் கடன் வாங்கிட்டு தராம இருந்தா அவனை பத்தி வேற ஆள்கிட்ட சொல்றது பிறந்தானே, இந்த போன அனுமதி இருக்கிறது. ஏன் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம டேமேஜ் பண்ணி விட்டாதான் நம்ம அடுத்தவனை காப்பாற்ற முடியும். இது மாதிரி எல்லாம் இருக்கிறத பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு ஆள் வந்து பார்க்கணும்னு வர்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கறதுக்கு பர்மிஷன் கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இந்த சனியம் பிடிச்சவனா வர்றான் அப்படின்னு ஆயிஷா நாய்கிட்ட சொல்றாங்க. அவன் அந்த வர்றாளை பத்தி என்ன செய்யறது, அது ஒரு கடினமான வார்த்தை, பிஸ அகுல் அஷீரா, ஆக கெட்ட பயலா செய்வேன் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி வர சொல்லுங்க, வந்துட்டான்ல ஆளை வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. வந்த உடனே அவரு நல்லா பேசுறாங்க. வந்த ஆள்கிட்ட செய்யறாங்க, என்னப்பா சோமா இருக்கிறியா என்ன செய்யுதுன்னு பேசுறாங்க. ஆயிஷா நாயகி கிட்ட சொல்றாங்க, இவன் மகா கெட்ட பைய அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஆளை பத்தி வந்து ஆயிஷா நாயகி கிட்ட வந்து ஒரு தவறான ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அவர் வந்தவன என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ரொம்ப சத்தை இலகி ரொம்ப சிரித்த முகத்தோட அவர்கிட்ட பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் போனவன ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, என்ன இது நீங்க அந்த ஆள் மகா கெட்ட வேண்டிங்க உள்ள வரும்போது வந்தவன கலகலந்த வேண்டாம் அதை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது அவன் கெட்டவன் தான், அவனை வந்து நான் இப்ப அடையாளம் காட்டலன்னா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை வச்சுக்கிட்டு ஓ நல்ல ஆளு ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப நெருக்கமான ஆளுன்னு நினைச்சுக்க கூடாதுல. ரசூலுல்லாஹ்ட்ட ஒருத்தர் வந்து பேசிட்டு போகும்போது அம்பலப்படுத்தாம இருந்தா ஓ ரசூலுல்லாஹ் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்களே இவர் ரொம்ப நேர்மையான ஆளா இருப்பார் போல இருக்க, ரொம்ப அப்படின்னு வந்துடக்கூடாது இல்லையா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவனுடைய எப்படி ஆயிஷாவே மத்தா அஹித்தனி ஃபஹாஷன், நான் எப்ப இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை பேசி நீ பார்த்திருக்கிற, இந்த ஒருத்தனை பத்தி தான் பேசியிருக்கிறேன், நான் யாரை பத்தியாவது இப்படி பேசி இது வரைக்கும் பார்த்திருக்கிறியா, எத்தனை பேர் என்னை பார்க்க வந்திருக்கிறாங்களே யாரை பத்தியாவது இப்படி பேசினா இந்த ஒருத்தன் அப்படிப்பட்டவனா இருக்கிறான், நான் என்ன செய்யறது, நான் பேசுறேன். ஏன்னு கேட்டா இன்ன ஷர்ரன் நாசி இந்தல்லாஹி மன்சிலத்தன், அல்லாஹ்விடத்தில் மகா கெட்ட அந்தஸ்துக்குரியவன் யார் என்று கேட்டால் யௌமுல் கியாமத்துல மன் தரக்கஹுன் நாசு இத்திகா ஷர்ரிஹி, இவனால் வர்ற கேட்டுக்கு பயந்து யார் அவனை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போறாங்களோ அவன் தான் மகா கெட்டவன். உம்மாடி இவனான்னு போறாங்க பாருங்க, அவன் அப்படி ஒரு நிலைக்கு யார் ஆளாகி விடுகிறானோ அவன் தான் மனுஷன்ல மகா கெட்டவன். இவனை விஷயத்துல அப்படி நடக்க வேண்டி இருக்கிறது, இவனை கண்டா ஒதுங்க வேண்டி இருக்கிறது, அவ்வளவு கெட்டவன் சொல்றாங்க. இப்ப இது புகாரியில 6032வது ஹதீஸ் 6054வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இது யார் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்றாங்க, ஒரு ஆள் வரும் பொழுது கெட்டவன் சொல்லி போட்டு வந்த ஒண்ணு செய்யறாங்க. இதெல்லாம் முனாபிக்குத்தனம்லாம் கிடையாது, இது சமூக பாதுகாப்புக்காக வேண்டி மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணுவதற்காக வேண்டி அவரை பத்தி சரியான அடையாளம் காட்டுவதற்காக வேண்டி இப்படி எல்லாம் சொல்லலாம். இதே மாதிரி தான் இறந்தவர்களை பற்றி பேசுவதற்கும் இந்த அவ்வளவும் பொருந்தும். சமுதாய நன்மை மார்க்க நன்மை என்ற இருந்தால் பேசணும். அவனை பத்தி யாருக்கும் தெரியாது, அவன் பாட்டுக்கு போயிட்டான், அவன் அளவுக்கு கெட்டவனா இருந்தான், அவனை பத்தி யாருக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாது, அவன் சொன்னதெல்லாம் யாரும் மார்க்காண்டு ஏத்துக்கிற போறதும் கிடையாது. அப்படி ஒருத்தன் கெட்டவனாவே இருந்து மூத்தாயிட்டான்னு வைங்க, அதுன்னு பேசக்கூடாது. நமக்கு என்ன, அவன் கெட்டவனா இருந்தா அவன் கேட்டு அவனோட இதை போய் நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த கெட்டதை பேசினாங்கல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஒரு ஜனாசா கொண்டு போகும்போது இவர் நல்லவர்னு பாராட்டுறாங்க, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத்து உறுதியாகி விட்டதுங்கிறாங்க. இன்னொரு ஜனாசா போகும்போது கெட்டவர்னு பேசுறாங்க, அதுவும் உறுதியாகி விட்டதுங்கிறாங்க. அந்த கெட்டவர் எப்படிப்பட்டவராக இருந்திருப்பாரு, இவர் அம்பலப்படுத்தி ஆக வேண்டும் என்கிற அளவுக்கு உள்ள ஒரு ஆளா இருந்திருப்பாரு. அவரை பத்தி கெட்டவர்னு விமர்சிப்பதற்கு நியாயம் இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடை போட்டாங்களே, லா தஸுப்புல் அம்பாத், இறந்தவர்களை திட்டாதீங்க, இறந்தவர்களை ஏசாதீங்க, அவங்க செஞ்சது அவங்க அடைந்து கொண்டார்கள், அதுக்கு மாற்றமா போயிடும். அதுக்கு மாற்றம் இல்லாம தான் விளங்கணும், ரெண்டையும் இணைச்சு தான். அப்ப ரசூலுல்லாஹ் தடை செஞ்சதை சஹாபாக்கள் செய்ய மாட்டாங்க, அது ரசூலுல்லாஹ்க்கு முன்னிலையில். தடை செஞ்ச ரசூலுல்லாஹ்க்கு பிந்தி கூட செஞ்சிடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணு முன்னாடியே தடை செஞ்சதை பார்த்து செய்வாங்களா? செஞ்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு மௌன அங்கீகாரம் கொடுப்பாங்களா? அப்ப அது நியாயமான அடிப்படையில் அந்த விமர்சனம் இருந்திருக்கிறது. அந்த இறந்து போனவரை பற்றி பேசுவதற்கு நியாயம் இருந்திருக்கிறது. அது என்ன நமக்கு தெளிவுபடுத்தப்படாவிட்டாலும் அது அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அது தேவையா இருக்கும், தெரிஞ்சிருக்கும். அப்படி விளங்கி கொண்டோமையானால் இது மாதிரியான ஹதீசுகளுக்கு உள்ள முரண்பாடுகள்லாம் போய்விடும். இப்ப இதுவரைக்கும் நம்ம இறந்து போனவர் தொடர்பாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை அறிந்து கொண்டோம். அதுல ஒன்னே ஒண்ணு விடுபட்டு இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு ஜனாசாவை குளிப்பாட்டுறதுல இருந்து அந்த ஜனாசாவுக்கு என்ன செய்யணும் என்பதை தான் வச்சிருந்தோம். நேற்று தான் ஒரு சகோதரர் யாவப்படுத்தினாரு, நீங்க இறந்து போனவர் 3 நாளைக்கு மேல கவலைப்படக்கூடாதுலாம் சொன்னீங்க.
நம்ம கணவன் இறந்துட்டா மனைவிக்குன்னு தனியான ஒரு இது இருக்கு, அந்த சட்டத்தையும் சொல்லணும்ல. அது விடுபட்டு சேர்ந்து ஒருத்தர் நினைவுபடுத்தின காரணத்தினால அது ஒண்ணு பாக்கியா இருக்கிறது. ஒரு மனிதர் ஒரு பொதுவாக மற்றவங்க இறந்தா பிரச்சனை இல்லை, புருஷன் இறந்து விட்டால் மனைவிக்கு என்று சில சட்டதிட்டங்கள், ஒழுங்குகள், உரிமைகள், அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நியதிகள் இருக்கு இல்லையா, அதுகளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதுக்கு பிறகு நம்ம ஜனாசாவுக்குள்ள போயிடலாம். அதுல என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, கணவன் இறந்து விட்டால் இறந்த உடனே மனைவிக்கு என்று இஸ்லாம் இத்தா என்ற பெயர்ல ஒரு கட்டுப்பாடை விதிக்கிறது. இத்தாண்டா என்ன? இத்தாங்கிற வார்த்தைக்கு அகராதியில் அர்த்தம் நாட்களை எண்ணுவதுன்னு அர்த்தம். அத்தண்டா எண்ணினான், இத்தத்துன்னா எண்ணுதல் அர்த்தம். இதை இத்தாங்கிற வார்த்தையை கூட நீங்க பார்க்கலாம். நோன்பு விஷயத்தில் கூட அல்லாஹ் சொல்றான், ஃபமன்கான மின்கும் மரீலன், உங்களில் யாராவது நோயாளிகளாக இருந்தால், அவ்வாலா சஃபரின், பிரயாணத்தில் இருந்தால், ஃபஇத்தத்துன் மின் ஐயாமின் உஹர், வேற நாள எண்ணிக்க. இத்தாங்கிற வார்த்தை அங்கேயும் போடுறான்ல. இந்த பெண்களுக்கு அனுஷ்டிக்கிறதுக்கு மட்டும் இத்தாண்டல்ல போடல. ரமலான்ல உனக்கு நோயாளியா இருந்து நோன்பு வைக்கல என்று சொன்னா ஃபஇத்தத்து மின் ஐயாமின் உஹர், வேற நாட்கள்ல இதா பண்ணிக்க. அப்படின்னா இதா இருக்குன்னு அர்த்தமா? எண்ணிக்கிறேன்னு அர்த்தம். 7 நாள் விட்டியா, 7 நாள் எண்ணிக்க. வேற மாசத்துல 7 நாள் எண்ணி நோன்பு வச்சிரு. 10 நாள் விட்டுட்டியா, அந்த 10 நாள் எண்ணிக்கன்னு அர்த்தம். அப்ப இதாங்கிறதுக்கு நேரடி அர்த்தம் என்ன? எண்ணுதல், கவுண்ட் பண்ணுதல். 1 2 3 என்றும் இல்லையா, அந்த எண்ணுறது தான் அதுக்கு நேரடியான அர்த்தம். இதுல பெண்களுக்கு அனுஷ்டிக்கிற அந்த காரியத்துக்கு இதாண்டு பேர் வச்சுன்னு கேட்டா, ஒரு கணவன் இறந்துட்டான், இறந்த உடனே அவங்களுக்கு மறுமணத்துக்கு அனுமதி கிடையாது. அவங்க கணவன் இறந்து விட்டால் அதோடவே அப்படி இருந்து விட வேண்டும், அதுல அவங்க இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடாது என்று அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பல சமுதாயங்கள்ல அது ஒரு பழக்கமாகவே இருந்தது. அதை இஸ்லாம் ஏத்துக்கறல. இஸ்லாம் என்ன பண்ணுது? பெண்கள் மறுமணம் செஞ்சுக்கலாம், ஒரு கணவனோட வாழ்ந்ததுனால அதோடவே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. அவங்க எத்தனை முறை வேண்டாலும், கணவன் 4 கணவன் இறந்துட்டா கூட 5வது தடவை கூட என்ன செய்யலாம், அவங்க இன்னொரு கணவரை கல்யாணம் பண்ணிக்கலாம். மறுமணம் என்பது பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஊக்குவிக்கப்பட்டிருக்கிற ஒரு மார்க்கம். இந்த மறுமணம் செய்வதற்கு புருஷன் இன்னைக்கு இறந்துட்டான், நாளைக்கே கல்யாணம் பண்ணலாமா? கல்யாணம் பண்ணக்கூடாது. வேற என்ன செய்யணும்? ஒரு 4 மாசம் 10 நாள் எண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் இதான் பேரு. என்ன பண்ணணும்? 4 மாசம் 9 நாள் ஒன்று இருக்குது, 4 மாசம் 8 நாள் ஒன்று இருக்குது, இன்னும் 4 மாசம் 7 நாள் இருக்குது, இன்னும் 4 மாசம் 6 நாள் இருக்குது. இப்படி அந்த என்றதுங்கிற வார்த்தையிலேயே அவங்க இன்னொரு வாழ்க்கைக்கு தயாராகணும்னு அர்த்தம். நம்ம கூட என்ன செய்வோம்? அந்த கவுண்ட் டவுன் போட்டு தானே எந்த தடவை செய்வோம். முக்கியமான காரியமா இருந்தா ஒரு ஒரு டயத்தை வச்சுக்கிடுவோம், ஒன்னா கழிச்சிட்டு வருவோம். அந்த டைம் வந்தோடனே அந்த வேலையை முடிக்கணுமா இல்லையா? இன்னும் 28 நாட்களே உள்ளன, இன்னும் 27 நாட்களே உள்ளன, இன்னும் 26 நாட்களே உள்ளன சொல்லி மேல இருந்து கீழே கவுண்ட் டவுன் பண்றோம் இல்லையா? கவுண்ட் டவுன்னா ஹிட்டா. அப்ப பெண்கள் அவங்களுடைய இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்காக வேண்டி நாளைக்கே கல்யாணம் பண்ணிடாத, ஒழுங்கா நாளை எண்ணி கழிச்சுக்கிட்டே வா. 4 மாசம் 10 நாளை வச்சுக்க டோட்டல் பண்ணி, அதுல இருந்து ஒண்ணு குறைச்சிக்கிட்டே வா. 1 10 5 நாள் 4 நாள் 3 நாள் 2 நாள் 1 நாள் வச்சா உடனே மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு அவங்க சீக்கிரம் அந்த வேலையை செய்யணுங்கிறதுக்காக வேண்டி, கணவன் இல்லாமையே இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த வார்த்தை கூட எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது? நாட்களை எண்ணுதல், அதாவது அந்த கணித்து கொண்டே வருதல், சீக்கிரமா திருமணம் செய்தல் அர்த்தம். இப்படி கணவனை இழந்த பெண்கள் உடனடியாக திருமணம் செய்யாமல் 4 மாதம் 10 நாட்கள் கழித்து திருமணம் செய்யறாங்கல்ல, 4 மாதம் 10 நாள் கல்யாணம் பண்ணாம அவங்க இருந்தார்களே ஆனால் அவங்க நாளை எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதாண்ட அவ்வளவுதான். இதாண்ட என்ன அர்த்தம்? வேற கல்யாணம் பண்ணாம இருந்தா இதா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதாண்டு தனியா போய் இருக்கிறலாம் ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு புருஷன் இறந்துட்டான், இன்னைக்கு கல்யாணம் பண்ணல, இன்னைக்கு இதாவா இருக்கிறாங்க. நாளைக்கும் கல்யாணம் பண்ணல, இதா இருந்துட்டாங்க. நாளை கழிச்சு கல்யாணம் பண்ணல, இதாவுல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கல்யாணத்தை பண்ணிவிட்டாங்க, இதாவுல இல்லைன்னு அர்த்தம். அப்ப இதாவுல இருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன? கல்யாணம் பண்ணாமல் நாட்களை எண்ணிக்கொண்டே இருப்பது. கல்யாணத்துக்கு ஒன்று எத்தனை நாள் இருக்கிறது என்று சொல்லி நாட்களை எண்ணுவது என்று அர்த்தம். இதை வழங்கிக் கொள்ள வேண்டும். இது கூட எல்லாருக்கும் 4 மாசம் 10 நாள் இல்லை. 4 மாசம் 10 நாள் என்பது யாருக்கு? கருவறையில குழந்தை இருக்குதா இல்லையான்னு தெரியாம இருக்கிறாங்களே அவர்களுக்கு தான் 4 மாசம் 10 நாளை போட்டு 4 மாசம் 10 நாளைக்கு பிறகு குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சா கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. கருவறையில குழந்தை இருந்தா அப்ப என்ன கிடையாது, 4 மாசம் 10 நாளுங்கிறது கிடையாது. ஏன் அவ்வளவு வேண்டியது இல்லை. இன்னைக்கு கணவன் இறந்துடுறான், நாளைக்கு அந்த மனைவி நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறான். கணவன் இறந்து போன அன்னைக்கு அவன் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். நாளைக்கே குழந்தைய பெற்றுட்டான். இவளுக்கு 4 மாசம் 10 நாள் கிடையாது. நாளை கழிச்சு மாப்பிள்ளை பார்த்துக்கலாம்.
இன்னைக்கு கணவன் இறந்து போறான், நாளைக்கு அவள் குழந்தையை பெற்றெடுத்து விட்டால், குழந்தையை பெற்றெடுத்துட்டாங்கன்னா அதான் இத்தா. அது ஒரு செகண்ட் கூட இருக்கலாம். எல்லாருக்கும் 4 மாசம் 10 நாள் வராது. சில ஆட்களுக்கு என்ன புருஷன் மூத்தா போயிட்டான்னு போன்ல சொல்றாங்க, உடனே பிள்ளை பெற்றா அதிர்ச்சியில. இதாவே கிடையாது, அவ்வளவுதான். புருஷன் இறந்துட்டான்னு தகவல் வருது, வந்த உடனே அதிர்ச்சியில் என்ன ஆயிடுச்சு, அவளுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. இப்ப என்ன இவளுக்கு இத்தா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, வயிற்றுல ஒண்ணும் இல்ல. அப்ப இஸ்லாத்துல இத்தாண்டு எதுக்கு வச்சிருக்கோம்? அது மாதிரி சில ஆட்களுக்கு 10 மாசம் கூட ஆயிரும். 4 மாசம் 10 நாள் எல்லாருக்கும் ஆகாதுங்க. இப்ப சாவுறதுக்கு முத நாள் மனைவியோட சேர்ந்தான், சந்தோஷமா இருந்தான். அன்னைக்கு ஒரு குழந்தை உண்டாகி போச்சு, அவனுக்கு தெரியாது, மண்டையை போட்டான். இப்ப 4 மாசம் ஆனவன் என்னவாயிரு, ஆஹா இருக்குன்னு தெரிஞ்சிடும். உடனே 4 மாசம் 11ஆவது நாள் கல்யாணம் பண்ண முடியாது. அவங்க இருக்கிற தெரிஞ்சவங்க என்ன செய்யணும், இன்னும் இழுக்கும். 5 மாசம் ஆகும், 6 மாசம் ஆகும், 7 மாசம் ஆகும், பிரசவிக்கிற வரைக்கும் தான் நீளும். 4 மாசம் 10 நாளோட எல்லாருக்கும் முடியாது. குழந்தை இருக்குதுன்னு கன்ஃபார்மா தெரிந்து விட்டால் அவங்களுக்கு இதான் எவ்வளவு வரும், 9 மாசம் 9 நாளுங்கிறான்ல, அந்த கணக்குப்படி இத்தா வரும். சில ஆட்களுக்கு 9 மாசம் 9 நாள் வரும், சில ஆளுக்கு ஒரு செகண்ட் கூட இதாவா வரும். சில ஆட்களுக்கு என்ன செய்யும், மூத்தா போகும்போது 9 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறா, 1 மாசத்துல பிள்ளை பெற்றுருவா, அவருக்கு 1 மாசம் இத்தா. 8 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறா, புருஷன் மூத்தா போகும்போது 2 மாசத்துல பிள்ளை பெற்றுருவா, 2 மாசம் இத்தா. அப்ப இதுல நம்ம இந்த சட்டத்தில இருந்து நம்ம என்ன விளங்குறோம், குர்ஆன்ல இந்த இத்தாவை கொடுத்தது பெண்கள் இன்னொருத்தன் கருவை சுமந்து கொண்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிடக்கூடாது. இதான் இந்த கான்செப்ட் தான் அடிப்படையான விஷயம். என்ன, வேற ஒருத்தனுடைய குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டு இன்னொருத்தனுக்கு நம்ம மனைவியாக இருந்தால் அந்த குழந்தை யாருடையது என்ற ஒரு பிரச்சனை, அதுல குழப்பம், அதை ஏன் குழந்தை இல்லைன்னு அவனும் சொல்லுவான், பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டு போயிடும். அதுக்காகத்தான் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, நீங்க கணவன் இறந்த உடனே என்னுடைய கருவுல ஒண்ணும் இல்லை என்று நிரூபிச்சு விட்டு கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணம் பண்ண நினைச்சீங்க என்று சொன்னா, என்னுடைய முதல் கணவன் மூலமாக எந்த ஒரு வாரிசும் என் வயிற்றில் வளரவில்லை அப்படிங்கறத நீங்க நிரூபணம் செய்து விட்டு கல்யாணம் செய்து கொள்ளுங்கள். அப்படிங்கிறதுக்காகத்தான் மார்க்கத்தில் இதாங்கிற ஒரு அனுஷ்டானத்தை, ஒரு சடங்க, ஒரு விதிமுறையை இஸ்லாம் வகுத்து தந்திருக்கிறது. அதுல கூட நீங்க உங்களுக்கு சந்தேகம் வரலாம், ஒரு பெண்ணுடைய கருவறையில குழந்தை இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 4 மாசமா தேவைப்படும்? 4 மாசம் தேவைப்படாது. ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை இருக்குதா இல்லையான்னு 1 மாசத்துல தெரிஞ்சு போயிடும். அவங்களுக்கு வழக்கமா வரக்கூடிய அந்த மாதவிடாய் நின்று போச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு வயிற்றுல குழந்தை இருக்கிறதுனால நின்றுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அல்ல 1 மாசத்துல தெரியாட்டா கூட 1.5 மாசத்துல ஒரு அளவுக்கு அது தெரிஞ்சு போயிடும். 4 மாசம் 10 நாள் ஓவரா இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். 4 மாசம் 10 நாள் எதுக்குன்னு கேட்டா அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சு போயிடும். என்ன தெரிஞ்சுன்னு, நம்ம வயிற்றுல குழந்தை இல்லை என்று அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிடும். இஸ்லாம் விரும்புகிறது உலகத்துக்கு தெரியணும். ஏன், குழந்தைய வச்சுக்கிட்டே இல்லைன்னு ஒரு பெண்ணு போய் சொல்லலாம். அதாவது அந்த பெண்ணுக்கு தான் தெரியும் அவளுக்கு குழந்தை இருக்குதா இல்லையாங்கிறத அவ சொல்வதை வச்சுதான் நம்ம நம்ப வேண்டி இருக்குது. இதுக்காக வேண்டியெல்லாம் போய் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்களுடைய மான மரியாதையை களங்கப்படுத்துற மாதிரி போயிடும். மெடிக்கல் டெஸ்ட்ல தெரிஞ்சிருமெல்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் ஒரு கேவலப்படுத்துற மாதிரி ஆயிரும். அப்ப அவங்க சொல்றாங்க வயிற்றுல ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க 1 மாசத்துலயே. 1 மாசத்துக்கு பிறகு என்ன செய்யறாங்க, நான் நார்மலா தான் இருக்கிறேன், எந்த ஒரு கருவும் இல்லைங்கிறாங்க. இதை நம்பி நம்ம கல்யாணம் பண்ணிட்டா அதுல 50-50 இருக்கிறது. அந்த பெண்ணு சொன்னது உண்மையாவும் இருக்கலாம், அல்ல கல்யாணத்துக்கு அவசரப்பட்டுக்கிட்டு பொய்யும் சொல்லியிருக்கலாம். அப்படி பொய்யாக இருந்தால் அப்ப அந்த குழந்தையை அவன் இன்னொருத்தன் குழந்தை வயிற்றுல இருக்கும்போது நீதான் இதுக்கு அப்பண்டு வேற ஆள் தலையில சுமத்துனா அது நியாயம் இல்லையில. அவன் சொத்துக்கு வாரிசா வாழ போறான், எடுத்து வளர்க்கணும், அதுக்குரிய நல்லது கெட்டதுக்கெல்லாம் அவன் பொறுப்பாளி ஆக போறான். அப்ப இன்னும் சொல்ல போனா அந்த குழந்தை அவனுடைய குழந்தையா இருக்குன்னு வைங்க, சொத்துலாம் வாங்கிட்டு வந்துடலாம்ல. அதாவது ஏற்கனவே ஒரு கணவனோட வாழ்ந்து அந்த குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்கு செத்து போன அப்பனுடைய சொத்துல பங்கு இருக்குமா இல்லையா? அவ பெற்றெடுத்த பிறகு என்ன செய்வா, ரூபாய் வாங்கிட்டு வந்துருவாள்ல. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எண்ணி வை, என் பிள்ளைக்கு உள்ள சொத்தை வை, தகப்பன் சொத்து ஆம்பளை பிள்ளையா இருந்தா அம்புட்டிக்கு சொந்தக்காரன் ஆயிடுவான்ல. இவளுக்கு தானே சேஃப்டி. அது அந்த குழந்தையின் பேர்ல ஒரு பெரும் தொகையே கிடைச்சிருமே. இறந்து போன கணவன் நல்ல வசதி உள்ளவனா இருப்பானே, ஆனால் வயிற்றுல இருக்கிற ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு கிடைக்கிற அளவுக்கு சொத்து உரிமை மற்றவங்களுக்கு கிடைக்காத. மனைவிக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ தாய்க்கோ தகப்பனுக்கோ பிள்ளைக்கு கிடைக்கிற அளவு கிடைக்குமா? எந்த ஒரு வாரிசு கணக்குலையும் பிள்ளைகளுக்கு தான் அதிகமா கிடைக்கும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு சொத்துலாம் வாங்கி கொடுக்கிற விஷயம்லாம் இருக்குது பாருங்களேன். அதுக்காகத்தான் இஸ்லாம் என்ன பண்ணுது, இது மாதிரி ஒரு கணக்கு வைக்குது. இப்ப 4 மாசம் 10 நாள்னு சொல்லும் போது ஊர் உலகத்துக்குலாம் தெரிஞ்சு போயிடும்.
அந்த பெண்ணோட பழகினவங்க, தெரிஞ்சவங்க, தோழிமார்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் வயிறுல ஒண்ணுமே இல்லை. 4 மாசம் ஆனா வயிறு காட்டி கொடுத்துருமில்லங்க. ஒண்ணுமே இல்லை, சாதாரணமா தான் இருந்தாங்க. இப்ப எடுத்துக்கிறங்க, ஒரு கணவன் இறந்துடுறான், 1 மாசம் ஆயிடுச்சு. இந்த பொம்பளை என்ன சொல்றா, எனக்கு வந்து வயிற்றுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றா. நம்ம அதை நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். நெசமாவே உண்மை சொன்னது உண்மைன்னு வச்சுக்கிறோம். உண்மையாக வயிற்றுல குழந்தை இல்லை, அவ உண்மையே சொல்லிவிட்டால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். ஒரு 9 மாசத்துல ஏதோ ஒரு குறைபாட்டினால ஒரு 8 மாசத்துல ஒரு குறை பிரசவத்துல புள்ள பிறந்துருச்சுன்னு வைங்க. அந்த புள்ள இவனை மாதிரி இல்லைன்னு வைங்க. இவனை மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியுமா? இவனை மாதிரி இருந்தா பிரச்சனை தீர்ந்துருச்சு. இவனை மாதிரி இல்லைன்னு வைங்க, என்ன சொல்லுவான், இதனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிவிட்ட, இது என் பிள்ளையே இல்ல, இவன் பிள்ளைதான் உண்மை இல்லை. உண்மையில அந்த பெண்ணுடைய வயிற்றுல எதுவுமே இல்லை, அது அவன் உண்மையே சொல்லி இருக்கிறாள். அதை நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். இப்ப அவன் மறுத்தான்னா ஊர் உலகம்லாம் தலையிட இயலுமா? தலையிட இயலாது. ஏன்? ஏமாத்தி விட்டாங்க, என் பிள்ளை இல்லைங்கன்றான். அப்படின்னா அந்த பிள்ளையை வெறுக்குவான். காலமெல்லாம் அந்த பெண்ணுக்கு நரகமாகி போயிடும். சந்தோஷத்துக்கு தானே கல்யாணம் பண்றது, நரக வேதனை அனுபவிக்கிறதுக்கா? சந்தோஷமா இருக்கிறது கொஞ்சம் சபர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கவலை இல்லாம சந்தோஷமா வாழ்க்கை நடத்துவீங்க. இப்ப 4 மாசம் 10 நாள் ஆச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணி அவனுக்கு 8 மாசத்துல குழந்தை பிறந்தா ஏன் இது இல்லைன்னு சொல்ல இயலுமா? அட ஊர் உலகத்துக்குலாம் தெரிய மாட்டா. 4 மாசம் சும்மா நடமாடிக்கிட்டு இருந்தா எந்த ஒரு அறிகுறியும் இல்லையாடா, குழந்தை இருந்தா தெரிஞ்சு போயிருக்குமாடா அப்படின்னு ஊர் இழுத்து வச்சு கேட்போமா இல்லையா, மிதிப்போமா இல்லையா? அப்ப அவன் மாதிரி இந்த புள்ளை இல்லாட்டாலும் அவன் தானே சுமக்க வேண்டி வரும். இப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இஸ்லாம் என்ன பண்ணுது, ஒரு வாரிசு குழப்பம் வந்துடக்கூடாது, சொத்து பத்தில பிரச்சனை வந்துடக்கூடாது, இதெல்லாம் கருத்துல கொண்டு அந்த இத்தாங்கிற ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறது. இதுல வந்து இந்த இத்தாவுடைய காலத்தை எடுத்துக்கிறீங்களேன். ஏன்னா இத்தாவுடைய முதல் நான் சொன்னேன்ல, இப்ப காலம், இந்த காலத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன்னு குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 234 பக்கராவுல 234வது வசனத்தில் தான் இந்த 4 மாசம் 10 நாள் என்ற விதியை எல்லாம் சொல்லுகிறான். எப்படி சொல்றான், வல்லதீன யுத்தவஃபூன மின்கும், உங்களில் யார் மரணித்து விடுகிறார்களோ, யதரூன அஸ்வாஜன், மனைவிமார்களை விட்டுவிட்டு யார் மரணித்து விடுகிறார்களோ, யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரின் வஅஷ்ரா, அவர்கள் 4 மாசம் 10 நாட்கள் காத்திருக்க வேண்டும், 4 மாசம் 10 நாட்கள் வெயிட் பண்ண வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஃபைதா பலகன அஜலஹுன்ன, அந்த காலக்கெடு அடைந்து விடுவார்களே ஆனால், 4 மாசம் 10 நாளை அடைந்து விடுவார்களே ஆனால், ஃபலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா ஃபஅல்ன ஃபீ அன்ஃபுஸிஹின்ன, தங்கள் விஷயமாக அந்த பெண்கள் முடிவெடுத்துக் கொள்வதில் எந்த குற்றமும் கிடையாது. அவங்க என்ன மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றாங்களோ அதை பண்ணி வைக்கிற வேலையை தான் செய்யணுமே தவிர மறுவாழ்க்கைக்கு தடையாணிக்க கூடாது, அதுக்கு முட்டுக்கட்டை போடக்கூடாது என்று சொல்லி திருமறை குர்ஆன்ல வந்து 2:234 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 65வது சூராவுல 4வது வசனத்தில் சொல்கிறான், உலாத்துல் அஹ்மாலி, ஹம்ல உடையவர்கள், கற்பம் உடையவர்களுடைய இத்தாவாகிறது அயலான ஹம்லஹுன்ன, அவங்க பிரசவிக்கிறது தான். அவங்க கர்ப்பிணிகளாக இருப்பார்களே ஆனால் கர்ப்பிணிகளுக்கு உரிய இத்தா எவ்வளவு? அவங்க குழந்தையை பெற்றெடுப்பது தான் இத்தா. குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் அவர்கள் திருமணம் செய்யாமல் இருக்க வேண்டும். குழந்தையை முதல் கணவன் மூலமாக உருவான குழந்தையை பெற்று கொடுத்து விட்டுதான் என்ன செய்யணும், அடுத்த கல்யாணம் அவங்க பேச வேண்டும். அப்படிங்கிற கருத்து வந்து 65வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல சுபையாங்கிற பேர்ல ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து சாத் இப்னு ஹவுலா என்பவருடைய மனைவி. இந்த சாத் இப்னு ஹவுலாங்கிறவர் பத்ர் போர்க்களத்தில எல்லாம் கலந்து கொண்டவர். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, ஹஜ்ஜத்துல் விதா கடைசி ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹ்வோட அவரும் பங்கெடுத்து கொண்டார். அதுல மௌத்தா போயிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நடக்கிற சம்பவம், சுபையா என்பவருடைய கணவர் வந்து ஹஜ்ஜத்துல் விதாவில் இறந்து விட்டார். இறக்கும் போது வஹிய ஹாமிலுன், இந்த அம்மா வந்து கர்ப்பிணியாக இருந்தார்கள். ஃபலம் தன்ஷப் அன் வலாத் ஹம்லஹா பாத வஃபாத்தி, அவர் இறந்த உடனே தாமதம் இல்லாமல் இந்த அம்மா வந்து குழந்தை பெற்று விட்டார்கள். ரொம்ப நாள் ஆகல. அப்போ ஓரளவு நிறை மாத கர்ப்பிணியாக இருந்திருப்பார்கள். சில நாட்களிலேயே, கணவர் இறந்து சில நாட்களிலேயே இந்த அம்மா வந்து குழந்தை பெற்று விட்டார்கள். பெற்ற உடனே அந்த அம்மா என்ன செய்யறாங்க, இரத்த போக்கெல்லாம் நின்ற பிறகு தஜம்மலத்தில் ஹிதாப், தன்னை மனம் பேச வருவாங்க என்பதற்காக வேண்டி அதுக்கு முந்தி இருந்த மாதிரி அலங்காரம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த அலங்காரங்கள்லாம் தவிர்த்திருப்பாங்க இல்லையா, அது என்னென்ன செய்யணும்னு நான் பின்னாடி சொல்றேன். அந்த அலங்காரங்களை எல்லாம் தவிர்த்து இருந்தவர்கள் இப்ப அலங்காரம்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. செய்ய ஆரம்பிச்ச உடனே அபு சனாபில்ங்கிற ஒரு சஹாபி போய் அந்த அம்மாவை கண்டிக்கிறாங்க. நீ என்ன அது, அல்லாஹ் குர்ஆன்ல 4 மாசம் 10 நாளுங்கிறான், நீ என்ன 4 மாசம் கூட ஆகல, நீ எப்படி அதுக்குள்ள நீ கல்யாணத்துக்கு ரெடி ஆகுற
ரசூலுல்லாஹ் காலத்துல நடக்குது பாருங்க. குர்ஆனை இப்படிலாம் வழங்கி இருக்கிறாங்க. குர்ஆன்ல 2 தான் இருக்குது, அவருக்கு இது மட்டும் தான் தெரியுது. எது தெரியுது? 4 மாசம் 10 நாளுங்கிற மட்டும் தான் அவருக்கு தெரியுது. கர்ப்பிணிகளுக்கு தனியா ஒண்ணு இருக்குங்கிற அவருக்கு தெரியல. அவர் போய் சண்டைக்கு போறார், நீ எப்படி நீ அலங்கரிச்சுட்டு இருக்கிற, 4 மாசம் ஆயிடுச்சா உனக்கு, இப்பதானே புருஷன் செத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் போய் அந்த அம்மாட்ட போய் சண்டைக்கு போறாரு. உடனே வந்து அந்த அம்மா என்ன செய்யறாங்க, 4 மாசம் வல்லாஹி மா அன்தி பிநாக்கிஹின் ஹத்தா தமுர் அலைக்க அர்பாத் அஷ்ஹுரின் வஸரா, 4 மாசம் 10 நாள் கடக்காம நீ கல்யாணம் பண்ண கூட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் போய் என்ன செய்யறாரு, அந்த அம்மாவை மிரட்டுறாரு. உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஆடையெல்லாம் எடுத்து அணிந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த மாதிரி இருந்தால் தடுக்கிறாரு, நான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன், அவர் தடுக்கிறாரு. அப்படின்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபி அன்னி கத் ஹலல்து ஹீன வலாத்து ஹம்லி, நான் பிரசவித்த உடனேயே நான் ஹலாலாகி விட்டேன் என்று ரசூலுல்லாஹ் ஃபத்வா கொடுத்தார்கள். வ அமரனி பித்தஸவுஜி, திருமணம் செய்து கொள்ளுமாறு எனக்கு கட்டளையிட்டார்கள். என்பதால் எனக்கு விருப்பமாக இருந்தால் இப்பவே நீ திருமணம் பண்ணிக்க, உள்ள பத்திரியில இப்பவே திருமணம் பண்ணிக்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வந்து அனுமதி அளித்தார்கள்ங்கிற செய்தி புகாரியில 3991வது ஹதீஸாக இருக்கிறது. அந்த அனுமதியின் அடிப்படையில் உடனே அந்த அம்மா நிக்காஹும் செய்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து புகாரியில 5320வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல என்ன, இதெல்லாம் வந்து காலத்துக்குரிய ஆதாரங்கள், எவ்வளவு நாளைக்கு அவங்க வெயிட் பண்ணணும், இதா இருக்கணும் என்பதற்குரிய ஆதாரங்களை நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து இந்த இதாங்கிற அந்த காலகட்டத்தில் 4 மாசம் 10 நாளோ அல்லது 1 மாசமோ அல்லது 9 மாசமோ அந்த அவங்களுடைய கருவறையை பொறுத்த விஷயங்கள் தானே. கருவுல ஒன்றும் குழந்தை இல்லாம இருந்தா 4 மாசம் 10 நாள், குழந்தை இருக்குமே ஆனால் என்னது அதுக்கு உரிய நாள் வரைக்கும். அந்த இதாவுடைய காலங்களில் என்னென்ன செய்யக்கூடாது என்றால் சில காரியங்களை செய்யக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கல்யாணம் பண்ணக்கூடாது மஸ்ட் முக்கியம், அதோடு சேர்த்து வேற சில காரியங்களையும் நம்ம பண்ணக்கூடாது. என்னவெல்லாம் பண்ணக்கூடாது? உம்மத்தியார் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள், நாங்கள் ஒரு இறந்தவருக்காக 3 நாட்களுக்கு மேல் நாங்கள் வந்து சோகத்தை காட்டக்கூடாது, அலங்காரம் செய்யாம இருக்கக்கூடாது என்று தடுக்கப்பட்டோம். அதிகபட்சமா 3 நாளைக்கு தான். இல்லா அலா ஜௌஜின், கணவனுக்காகவே தவிர, கணவன் இறந்து விட்டால் நாங்கள் அர்பாத் அஷ்ஹுரின் வஸரா 4 மாசம் 10 நாட்கள் நாங்கள் அலங்காரங்களை எல்லாம் தவிர்த்திருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்னார்கள். அதில் நாங்கள் என்னென்னலாம் செய்யக்கூடாது என்றால், வலா நக்தஹில, நாங்கள் கண்ணுக்கு மை தீட்டக்கூடாது. கண்ணுக்கு மை தீட்டுவாங்கல்ல, மை விடுறது அலங்காரம் தானே, கண்ணுக்கு மை தீட்டக்கூடாது. வலா நத்ததையப, நறுமணம் பூசிக்கொள்ளக்கூடாது. 4 மாசம் 10 நாளைக்கு என்ன செய்யக்கூடாது, சென்ட் அப்ஸ்பேர்லாம் அடிச்சுட்டு ஒரு மாதிரியா இருந்தாங்கன்னா நீ இந்த கல்யாணமும் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. இந்த நேரத்தில் இதுதான் பண்ணிட்டு இருக்கிற, கல்யாணம் பண்ணி கல்யாணத்தை தூண்டக்கூடிய விஷயத்துக்கு அதெல்லாம் தேவை. ஒலா நத்ததையப, நான் நறுமணம் பூசிக்கொள்ளக்கூடாது என்று நாங்கள் தடுக்கப்பட்டு இருந்தோம். யார்? கணவனை இழந்த பெண்கள். இது வரைக்கும் இந்த பிரசவிக்கிற வரைக்கும், அல்லது 4 மாசம் 10 நாள் போற வரைக்கும். ஒலா நல்பச சௌபன் மஸ்பூகன், சாயம் தோய்த்த ஆடைகளை அணியக்கூடாது என்றும் நாங்கள் வந்து தடை செய்யப்பட்டிருந்தோம். இல்லா சௌப அசபின், அசபு என்ற ஒரு வகையான ஆடையை தவிர. வெள்ளாடைகள் ஒருத்தர் உடுத்திக்கலாம். கலர் ஆடைகளே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அசபு என்று யமன் நாட்டில இருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு ஆடை அங்க வந்து விற்பனையில் இருக்கிறது. அந்த ஆடையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்றாங்க, இந்த சாயம் ஓகே, சாயம் போடுற புடவையை அணிகிறதா இருந்தால் பொதுவாக கலர் ஆடையை நீங்க தவிர்த்துக்கலுங்க, அசபுங்கிற ஒரு ஆடையை மட்டும் நீங்க வந்து அணிந்து கொள்ளலாம், அது தவறு இல்லைங்கிறாங்க. அசபுங்கிற ஆடை தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நூல்களுக்கு சாயம் போடுவாங்கல்ல, நூல்களுக்கு சாயம் போடும் பொழுது ஒவ்வொரு எல்லா நூல்கள்லையும் சாயம் படுற மாதிரி போட்டாங்கன்னா அந்த கலர் அப்படியே மொத்த கலரா இருக்கும். அசபுங்கிற ஆடை என்னன்னு கேட்டா, எந்த நூல்ல இருந்து துணி நெய்ய போறாங்களோ அதை மொத்தம் அப்படி முறுக்குறது, ஒன்னா சேர்த்து கட்டுறது, கட்டிட்டு அப்படியே சாயத்துல முக்குறது. அப்படி முக்கணும்னு சொன்னா சில இடங்கள்ல மேல் பகுதியில் மட்டும் அப்படி சாயம் இருக்கு, சில பகுதியில் சாயம் இருக்காது, வெள்ளையும் கலருமா வரும். அதாவது அந்த நூல்ல வந்து மொத்தமா இறுக்கி கட்டி அப்படி தூக்கி சாயத்துல முக்கி எடுத்தா என்ன செய்யும், எல்லா நூல்களையும் இந்த சாயம் படாது. அதுல நெசவு செய்யக்கூடிய நேரத்தில் எப்படி வரும்னு கேட்டா, கொஞ்சம் வெள்ளை கொஞ்சம் கலரு, கொஞ்சம் வெள்ளை கொஞ்சம் கலரா வரும். அப்படி வெள்ளையும் கலரும் கலந்த மாதிரியான ஒரு ஆடை தான் அசபுங்கிற ஆடை. ஃபுல் கலர் தான் போடக்கூடாதே தவிர, வெள்ளையும் கலரும் வர்ற மாதிரி, வெள்ளையிலே கலர் பூ போட்ட ட்ரெஸ்ஸுகள்லாம் எவ்வளவு வருது, வெள்ளை ட்ரெஸ்ஸா இருக்கும், கலர்ல பூ போட்டிருக்கும், அதாவது வெள்ளையும் கொஞ்சம் கலந்து இருக்குதுல்ல, அது இருந்தா போதும். இந்த அசபுங்கிற ஆடை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு, அந்த ஆடை இப்ப கிடையாது. ஆனா அந்த காலத்துல வந்து சில இடத்துல வெள்ளையாவும் சில இடத்துல கலராகவும் போடுவதற்கு டெக்னிக் தான் வச்சிருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அந்த நெசவு செய்யற நூலை நல்லா முறுக்கிக்கிட்டு, நல்லா இறுக்கமா முறுக்கிட்டு தண்ணியில் முக்கிய சாயத்தில் முக்கிய எடுத்துருவாங்க.
எடுத்து விரிச்சு பார்த்தோம்னா சில இடங்கள்ல பட்டிருக்கு, சில இடங்கள்ல படாம இருக்கு. விரிச்சு விட்டாதான் எல்லா இடத்துலையும் படும். அந்த சாயம் எல்லா பக்கமும் படுவதாக இருந்தால் அது விரிச்சு விட்டு முக்கிய எடுத்தோம்னா நம்ம துணிக்கே நீளம் போடுறோம், ரொம்ப வேண்டியது இல்லை. கையில நல்லா புளிஞ்சு முறுக்கி வச்சு நீளத்தை முக்கிய எடுங்க பார்ப்போம். நீளம் போடுறதா இருந்தா கையில விரிச்சு விட்டு நீளம் போட்டீங்கன்னா எல்லா பக்கமும் நீளம் ஒழுங்கா பண்ணு. நீளத்தை நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு கையில நல்லா முறுக்கி வச்சுக்கிட்டு அப்படி முக்கிய எடுத்தா அது நீளமா இருக்குமா? கொஞ்சம் நீளமும் கொஞ்சம் வெள்ளை இப்படி திட்டா இருக்கும்ல. இது மாதிரி இது அசபுங்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அறவே சாயத்துக்கு தடுக்கல. அப்ப சாயம் போட்டுறதுல வெள்ளையும் கலந்த சாயமாக இருந்தால் அது ஓகே. 100% சாயம் உள்ளது அறியக்கூடாது. இந்த 4 மாசம் 10 நாளைக்கோ 4 நாளைக்கோ பிரசவிக்கிற வரைக்குமோ 9 மாசத்துக்கோ அந்த எவ்வளவு நாள் அவர்களுக்கு வருதோ ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி வரும் இல்லையா, அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன செய்யக்கூடாது, ஃபுல் கலர் இல்லாம கலரும் வெள்ளையும் கலந்த மாதிரியான ஒரு ஆடைகள் அணிந்து கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிங்கிற செய்தி புகாரியில 313வது ஹதீஸ்ல வருது. அதுலயே அவங்க சொல்றாங்க, இந்த மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய சில வாடைகள் வரும் இல்லையா, அதுக்காக வேண்டி அவங்க நறுமணத்தை பூசிக்கொள்வதில் தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு சலுகையும் சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அதே புகாரியில 313வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சம்பந்தப்பட்ட இன்னொரு செய்தி, அவங்களுடைய மகன் இறந்துடுறாரு. மகன் இறந்தவுடனே என்ன செய்யறாங்கன்னா 3 நாள் வரைக்கும் சும்மா இருக்கிறாங்க. 3 நாள் ஆன உடனே வேணும்னு நறுமணத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி பூசுறாங்க. பூசிட்டு சொல்றாங்க, நான் வேணும்னு தான் பூசினேன், இது எனக்கு தேவையே கிடையாது. கணவன் இறந்தால் தான் இப்படி இருக்கணும், இல்லைன்னா 3 நாளைக்கு மேல நம்ம சோகமா இருக்கக்கூடாது, அதுக்காக நான் நறுமணத்தை வாங்கி பூசுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி பூசினார்கள் என்ற செய்தி புகாரியில 1279வது ஹதீஸ்ல இருக்கிறது. இதே மாதிரியான வேலையை உம்மு ஹபீபாங்கிறவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, அவங்களுடைய தகப்பனார் அபூ சுஃபியான் இறந்து விட்டாருங்கிற செய்தி உம்மு ஹபீபாவுக்கு கிடைச்ச உடனே அவங்க என்ன செய்ய, தகப்பனார் உம்மு ஹபீபாவுடைய தகப்பனார் அபூ சுஃபியான் இறந்து விட்டார் என்ற செய்தி கிடைச்ச உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா 3வது நாள் ஆன உடனே குண்டு அத்தரைங்கிறாங்க, அத்தரை பூசிக்கிறாங்க. பூசிக்கிட்டு சொல்றாங்க, ஏன் பூசணும் தெரியுமா, இதெல்லாம் எனக்கு அனாவசியம், நான் என்ன டெய்லி பூசிக்கிட்டு இருக்கிறாளா, 3 நாளைக்கு மேல சூகம் அனுஷ்டிக்க கூட ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. புருஷனுக்கு தான் அப்படி செய்யணும், இது புருஷன் கிடையாது, தகப்பன் தான் இறந்திருக்கிறாரு. அதனால தகப்பன் இறந்ததுக்காக வேண்டி 3 நாளைக்கு மேல இருந்தால் குற்றமாயிரும், அதுக்காக வேண்டி வேணும்னு ஒரு நாள் என்ன செய்யறாங்க, அவங்க அத்தரை வாங்கி பூசிக்கிட்டாங்க என்று சொல்லி புகாரியில 1280வது ஹதீஸ்ல இருக்கிறது. இதே மாதிரியான கருத்து ஜைனப் பின்த் ஜஹஷ் அவர்கள் அவங்களுடைய சகோதரர் இறந்த பொழுது அவங்களும் இதே மாதிரி வாசகத்தை சொல்லி 3 நாள் கடந்தவன் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நறுமணத்தை பூசி இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, கணவன் இறந்தால் மட்டும் 4 மாசம் 10 நாளைக்கு பூசாம இருக்கலாம், மற்ற விஷயங்களா இருந்தாலும் செஞ்சு கொள்ளணும். இது புகாரில 1282வது ஹதீஸ்ல இருக்கிறது. இது ஒரு மேட்ரு. அடுத்தது என்னன்னு கேட்டா, இதாண்டா இவ்வளவுதான். அதாவது அவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது, மை தீட்டக்கூடாது, கண்களுக்கு மை தீட்டுறது இருக்குல்ல அது தீட்டக்கூடாது. வண்ண ஆடைகள் அணிகிறதா இருந்தா வண்ணமும் வெள்ளையும் கலந்த மாதிரி அணியணுமே தவிர முழு வண்ண ஆடைகளை கலர் ஆடைகள் என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. இவ்வளவுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நறுமணம் பூசக்கூடாது, இவ்வளவுதான் தடுத்திருக்கிறாங்க. ஆனா நடைமுறையில் என்ன பண்றாங்க, இதாண்டு சொன்னா ஒரு தனியா இறந்தவன தனி ஒரு ரூம் ஒன்று போட்டுருவாங்க. அந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது, இருட்டில் அடைஞ்சு கிடக்கணும். 4 மாசம் 10 நாளைக்கு சில ஊர்களில், முஸ்லீம் ஊர்களில், கிராமங்கள்ல அவங்க மலைஜல தேவை கக்குசு கூட வீட்டில் இருக்காது, அந்த மாதிரி வீடா இருக்கும். அது கூட மலைஜல தேவை கூட உள்ளுக்குள்ளே ஏதாவது டெம்பரவரியா ஒரு செட்டப் பண்ணுவாங்களே தவிர அதுக்காக வேண்டி வெளியே போகக்கூடாது. வெளியில தான் பாத்ரூமுக்கு போற ஊரா இருக்கு அந்த ஊர், அதை கூட போகக்கூடாதுன்றுவாங்க. ஆம்புலங்கீர்ல வாடையே அடிக்க கூடாதான், அந்த வீட்டில் யாருமே என்ன செய்யக்கூடாது, உள்ள இதா இருக்கிறவர் வெளியே நின்றுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு நடைமுறை உலகத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். இத்தாவில இருக்கும் பொழுதும் இத்தாவுக்கு வெளியே இருக்கும் பொழுதும் ஆண்கள்கிட்ட எப்படி நடக்கணும் என்பது ஒரே சட்டம் தான். இத்தாவுக்கு ஸ்பெஷல் சட்டம் எதுவும் மார்க்கத்தில் என்ன செய்யப்படல, சொல்லப்படல. ஒரு பொதுவாக ஒரு பெண் அந்நிய ஆண்களோட எப்படி நடக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறதோ அதுதான் இத்தா காலத்துக்கு உள்ளதே தவிர இத்தா என்பதற்காக ஸ்பெஷலா ஆண்கள் விஷயத்துல வேற விதமா நடந்து கொள்ளணும் இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா மற்ற நேரத்தில் ஒரு ஆண்கள்கிட்ட பேசுறோம், இந்த கரண்ட் பில்லை கட்டிட்டு வாமான்னு சொல்றோம். ஒரு பெண்ணு ஒரு ஆண்கிட்ட என்ன செய்யறா, சொல்றோம் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வாங்க, இதை கொண்டு எங்க வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு வாங்க இப்படின்னு ஒருத்தர் அது மாதிரிலாம் பேசிக்கிறாங்களா இல்லையா? இது மாதிரி இத்தா காலத்திலையும் பேசலாம். இத்தா காலத்திலையும் இத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணாமல் அலங்காரம் பண்ணாமல் இருக்க வேண்டுமே தவிர மற்றபடி எல்லா பெண்களை போலவும் அவளும் நடந்து கொள்ளலாம் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. ஒரு சான்று உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன சான்று தான். என்ன சான்று? அபூ சலமா
இறந்து போன உடனே உம்மு சலமா ரொம்ப கவலையா இருக்கிறாங்கல்ல. அப்ப அதுல என்ன ஹதீஸ்ல வருதுன்னு சொன்னா, குல்து கமா அமரணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மு சலமாவுடைய கணவர் அபு சலமா இறந்துடுறாரு, அந்த அம்மா கவலைப்படுறாங்க, நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாட்ட போய் இந்த துஆவை ஓதுங்கறாங்க. அப்ப கணவனை இழந்த பெண்ணிட்ட போய் ரசூலுல்லாஹ் பேசுறாங்கல்ல, ரசூலுல்லாஹ் கற்று தந்தபடி அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிப் லீ ஹைரம் மின்ஹான்னு சொல்லி ஓதி இருக்கிறாங்கல்ல. அப்ப அந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேப்பர்ல எழுதியா கொடுத்தாங்க, நேரத்தா போய் சொல்லி கொடுக்குறாங்க. கணவன் இறந்து இன்னும் சொல்ல போனா மௌத்தாகும்போது அந்த இடத்துல நிக்கிறாங்க, அது அவரா அந்த அபு சலமா துடிக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. இது முஸ்லிம்ல 1526வது ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, குல்து கமா அமரணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டவாறு நான் ஓதினேன். கட்டளை யாருக்கு இட்டுக்கறாங்க? ரசூலுல்லாஹ் ஆம்பளை தானே, உம்மு சலமா கணவனை இழந்த பெண்ணு தானே, இத்தாவுடைய பெண்ணு தானே, இத்தாவுடைய பெண்ணுக்கு அந்த துஆவை சொல்லி கொடுத்தது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே செய்தியை 1527 முஸ்லிம்ல வேற மாதிரி வருது. லம்மா மாத் அபு சலமா, என் கணவர் அபு சலமா இறந்த உடனே அத்தைத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ்வை தேடி போனேன். உம்மு சலமா சொல்றாங்க, என் கணவர் இறந்துட்டாரே அபு சலமா, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி போய் யா ரசூலுல்லாஹ் இன்ன அபா சலமத கதுமாத், என் கணவர் அபு சலமா இறந்து விட்டார்னு சொல்லி கவலையோட சொன்னேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கூலி அல்லாஹு மக்ஃபிர்லி, இறைவா என்னை மன்னிப்பாயாக, வலகு அவரை மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லி ஒரு துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கற்று தந்தார்கள் என்று சொல்லி உம்மு சலமா சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல 1527வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. என்ன விளங்குது? உம்மு சலமாவுடைய புருஷன் இறந்து போன பிறகு, பழைய கணவர் அபு சலமா இறந்து போன பிறகு அந்த அம்மா வீட்டை விட்டு புறப்பட்டு வெளியே போறாங்க. போய் ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. பார்த்து இந்த மாதிரி கணவர் இறந்துட்டாரே, நான் என்ன செய்யறேன்னு கேள்வி கேட்கிறாங்க. இருட்டில் அரைச்சிருந்தா வெளியே போயிருப்பாங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வேலை செஞ்ச, எப்படி வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னு கேட்டாங்களா? ஒரு செயலை தப்பானதா இருந்தா அதை பார்க்கும்போது கண்டிக்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய வேலை, பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த அம்மா வீட்டை விட்டு வெளியேறி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவர் இறந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப ரசூல் அப்படிதான் ஒரு அத்தைத்துன் நபி என்று வருது, நபி இடத்தில் நான் வந்தேன், நான் போனேன், போய் என்னுடைய தகப்பன் என்னுடைய கணவர் இறந்த செய்தியை சொன்னேன் அப்படின்னு வரும் பொழுது, அப்ப ஒரு அந்நிய ஆண்ட பேசலான்னு விளங்குதுல, இத்தாவுடைய காலத்துல பேசலாம் மட்டும் இல்ல, அடுத்த வீட்டுக்கு போகலான்னு விளங்குத, இன்னொரு இடத்துல போய் என்ன செய்யலாம், அது மார்க்கம் சொல்ற முறைதான் கணக்கு. இத்தாவுக்கு இத்தா இல்லாத காலத்தில் என்ன கணக்கோ அதுதான் இத்தாவுடைய காலத்திலே கணக்கு என்பதற்கு இந்த ஹதீஸை நீங்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய தம்பி ஜாஃபர் இறந்துடுறாங்க. ஜாஃபர் இறந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது நாள் உங்க வீட்டுக்கு போறாங்க. முதல்ல சொல்லி இருக்கிறோம், முதல் நாள் வரல, 2வது நாள் வரல, 3வது நாள் போய் இனிமே யாரும் அழுவக்கூடாது, 3 நாள் தான் உங்களுக்கு பர்மிஷன், இனிமே அழுவக்கூடாதுன்னு சொல்லி தம்பி மனைவிக்கு என்ன செய்யறாங்க, அறிவுரை சொல்றாங்க. அப்ப அந்த தம்பி மனைவியை பார்த்து சொல்றாங்க, லா துஹத்தி பாத யௌமிகி ஹாதா, இன்னைக்கு மேல நீ துக்கத்தை காட்டக்கூடாது. யார்கிட்ட சொல்றாங்க? தம்பியுடைய ஒய்ஃப்ட்ட சொல்றாங்க. போய் சொல்றாங்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்கல்ல, எப்படி சொன்னாங்க? இது முஸ்னத் அஹ்மதுல 25836வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். அதனால ஆண்கள்கிட்ட பேசுவது கொள்றதெல்லாம் அந்த ஹிஜாப் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆடை அணிந்திருந்தார்களே, ஆனால் எல்லாரும் போல வீட்டில் இருக்கலாம், எல்லாரும் போல வீட்டு வேலையில பங்கெடுக்கலாம், வரக்கூடிய மக்கள்கிட்ட பேசலாம், அந்த ஹிஜாபுடைய அனுசரித்து கொண்டு என்ன செய்யலாம், தேவைப்பட்ட வெளியே கூட போய் வந்துட்டு இருக்கலாம். ஆனா என்ன ஒரு கண்டிஷன், கணவன் இறந்து போகும் பொழுது எந்த வீட்டில் இருந்தார்களோ அந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அந்த 4 மாசம் பத்திரம் வெளியே போக கூடாது, வெளியே போக கூடாதுன்னு அர்த்தம் இல்ல, அந்த உரிமை விட்டுட்டு போயிடக்கூடாது. அங்கதான் தங்குறதுங்கிறது ஒண்ணு, போயிட்டு வர்றதுங்கிறது ஒண்ணு. அப்ப அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குர்ஆன்ல 65வது சூராவுல 1வது வசனத்துல, தலாக்குக்கு தான் சொல்றான். இத்தாவுடைய காலத்துல லா துஹ்ரிஜூஹுன்ன மின் புயூத்திஹின்ன, அவங்கள தலாக்கு சொல்லி கம்ப்ளீட்டா ரத்தே பண்ணிட்டீங்க. அந்த இத்தா காலம் வரைக்கும் அவர்கள் வீடுகளில் இருந்து அவர்களை நீங்கள் வெளியேற்றவும் கூடாது, வலா யஹ்ருஜுன, அவர்கள் வெளியேறவும் கூடாது, அவங்களும் வெளியேறக்கூடாது, நீங்கள் வெளியேற்றக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில் அவங்க இத்தாவுல இருப்பார்களே, ஆனால் அவங்களை தூக்கி வெளியே ஏற்றிடக்கூடாதுங்கிறக்கா இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, பெரும்பாலும் புருஷன் வீட்டில் இருந்திருப்பாங்க, பெரும்பாலும் ஒரு 90% அப்படி தான் இருப்பாங்க. ஒரு 10% வேண்டாம், புருஷன் இறந்து போகும்போது அம்மா வீட்டில் இருப்பாங்க, ஒரு 10 கூட இருக்காது, ஒரு 5% இருப்பாங்க, மீதி எல்லாருமே கணவர் வீட்டிலாம் இருப்பாங்க. அங்க இறந்திருக்கும் போது அங்கேயே அவங்க இருந்து அந்த இத்தாவெல்லாம் முடிச்சு வாங்க வேண்டியெல்லாம் வாங்கிட்டு அப்பதான் செட்டில்மெண்ட் பண்ண முடியும். மார்க்க கடமை இஸ்லாம் ஆக்கி வச்சிருக்கு. அதுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன பண்ணுது, நீ உன் புருஷன் இறந்து போகும்போது எங்க இருந்தியோ அதை விட்டு போவாது, அங்கே இருந்துக்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கு. ஃபுரையாங்கிற ஒரு அம்மா இருந்தாங்க,
அவங்களுடைய கணவர் ஒரு எதிரிகளை விரட்டி சென்ற நேரத்தில், இஸ்லாத்திற்காக எதிரிகளை விரட்டி சென்ற நேரத்தில் அவரை அவர்கள் கொன்று விடுகிறார்கள். இந்த செய்தி வந்த உடனே அந்த அம்மா நேர என்ன செய்யறாங்க, விட்டு வெளியே சகோதரரை கூட்டிக் கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு என் கணவருக்கு வீடு கிடையாது, அவர் எனக்கு செலவும் செய்யறது கிடையாது, நான் வேற ஒருத்தர் இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், நான் ஊருக்குள்ள என்னுடைய சொந்தக்காரங்க குடும்பத்தோடு நான் இருந்துக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. நீ அவர் மௌத்தாபும் எந்த வீட்டில் உன்னை வச்சுட்டு போனாரோ, உனக்கு சொந்தமில்லாத கூட இருந்தாலும் எங்க வச்சுட்டு போனாரோ நீ அங்க இரு, இந்த டைம் முடிஞ்சவன நீ வெளியே வந்துக்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்ங்கிற ஹதீஸ் புகாரி நசையில 3471வது ஹதீஸாக நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி முஸ்லிம்ல 2727வது ஹதீஸ்ல இதாவுடைய காலத்துல, அதாவது ஜாபிர் இப்னு அப்துல்லா அவங்க சொல்றாங்க, என்னுடைய சின்னம்மாவை அவங்களுடைய கணவர் ஒரேடியா தலாக் சொல்லி முடிச்சிட்டார், விவாகரத்து முடிஞ்சு போச்சு. முடிஞ்சா இதா இருக்கணும், இறந்து போனதுக்கு இதா இருந்த மாதிரி அதுக்கும் இதா இருக்கணும், அந்த காலம் முடியறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு பேரிச்சம்பழ தோட்டங்கள்லாம் இருக்கிறது, அதை இவங்க ஒய்ஃப் தான் பார்க்கணும், ஆள் கிடையாது. விவாகரத்து செய்யப்பட்டு இதாவில் இருக்கக்கூடிய இந்த அம்மாவுக்கு அந்த பேரிச்ச மரங்களை போய் இவங்க பராமரிச்சா தான் எதுவும் செய்ய முடியுங்கிற நிலைமை. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ்வுடைய தூதரே, ரொம்ப கஷ்டமா இருக்குது வாழ்க்கை நடத்துவதற்கு, நான் தான் போய் அந்த மரங்களை பராமரிக்க வேண்டியிருக்கு, போகலாமான்னு கேட்டவுடனே, நல்லா போமா, போய் சம்பாரிச்சு 4 பேருக்கு ஏழைகளுக்கு உதவி செய்ய தானே போறப்போ அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சஹீஹ் முஸ்லிம்ல 2727வது ஹதீஸாக. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம செய்யறது எல்லாம் தப்புன்னு விளங்குது. நம்ம சமுதாயத்தில் நடைமுறையில் இந்த மாதிரி செய்யற அவ்வளவு காரியங்களும் இருட்டர்ல அடைச்சு வச்சுக்கொண்டு அந்த கொடுமைப்படுத்துவதெல்லாம் தப்புன்னு தெரிகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த இத்தாவுடைய காலத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறோம், ஆனா கல்யாணம் தான் பண்ணக்கூடாது தவிர கல்யாணத்தை பற்றி ரகசியமா சாடமாடையா பேசுறது கூட அனுமதி இருக்குது. ஒரு அந்நிய ஆண் போய் இத்தாவில் இருக்கிற பெண்ணிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற வேண்டும்னா பேசக்கூடாது, அதுக்கு தடை இருக்கிறது. வேற எப்படி பேசலாமா? அது மறைமுகமா பேசலாமா? இந்த அனுமதி அல்லாஹ் குர்ஆன்ல தர்றான். அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, 2வது சூராவுல சூரத்துல் பக்ராவுல 235வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா அரல்தும் பிஹி மின் ஹித்பத்தின் நிசா, பெண்களை மனம் பேசுவதில் சாடமாடையாக, பெண்கள்னா இத்தாவில் இருக்கிற பெண்கள், முந்தி வசனத்தில் அது வருது, இத்தாவில் இருக்கிற பெண்களை மனம் பேசுவதில் சாடை மாடையாக பேசுவதில் குற்றமில்லை. அவ் அக்னன் தும்பி அம்புசிக்கும், அல்லது மனசுல இவளுக்கு இதான் முடியும் நம்மள கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு மனசுல தீர்மானிப்பதும் குற்றமில்லை, சாடமாடையா பேசுவதும் குற்றமில்லை, மனதுக்குள் தீர்மானம் செய்வதும் குற்றமில்லை. அலிமல்லாஹு அன்னக்கும் சத் அதுக்குருனஹுன்ன, அவர்களை நீங்கள் நினைக்கிறீர்கள், மனசால் விரும்புகிறீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். வலாக்கின் லா துவாயிதுஹுன்ன சிர்ரன், ரகசியமா வாக்குகள் கொடுத்துறாதீங்க. இத்தாவுடைய காலத்தில் அந்த மாதிரியான பேச்சு பேசிடாதீங்க. இல்ல அந்த கூழு கௌலம் ஆரூபா, ஒரு நல்ல மாதிரியான முறையில பேசுவதை தவிர உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறவன் அப்படின்னு வாக்கு கொடுத்துடக்கூடாது. வலா தாசிமு உக்குதத்தன் நிக்காஹ், நிக்காஹ் என்ற ஒப்பந்தத்தை செய்து விடாதீர்கள். ஹத்தா எபுலுகல் கிதாப் அஜலா, அந்த இத்தாவுடைய காலக்கெடு முடிகிற வரைக்கும் செய்யாதீங்கிறான். இதுல என்ன சொல்றான்ல, ஒரு இத்தாவில் இருக்கிற பெண்ணிட்ட போய் உன்னை மாதிரி ஒரு பெண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படி பேசலாம். உன்னைய கல்யாணம் பண்ணி சாடமாடனா என்ன அர்த்தம்? சாடமாடனா தான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிற வேண்டாம், டைரக்டா பேசியாச்சு. சாடமாடனா என்ன அர்த்தம்? உன்னை மாதிரி ஒரு பெண்ணை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், அது மாதிரி கிடைச்சா கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன், ஒரு விதவையை தான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசையை விட்டா என்ன செய்யும்? ஓ, இவர் என்னமோ அது மாதிரி விரும்புறாரு, இப்படி பேசலாங்கிறான். அல்ல இவங்க இருட்டர்ல இருக்கணுங்கிறாங்க. பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இத்தாவுல இருக்கிற பெண்ணிட்ட போய் இது மாதிரி எல்லாம் கூட பேசலாம்னு அல்லாஹ் அனுமதிச்ச தடுக்க இவங்க யாருங்கிற, இவன் எப்படி தடுத்து வச்சுக்கிறாங்க? ஒரு கர்ப்பிணி பெண் இருக்காள்ல, அவ இதா இருக்கிற வீட்டுக்கு வரக்கூடாது. ஏன்? அவ வயிற்றுல ஆம்பளை பிள்ளை இருந்தா எப்படி தடுத்து பண்ணுவாங்க? கர்ப்பிணி பெண்கள் இத்தா பெண்ணை பார்க்க வந்துட்டான்னு வைங்க, அது பாவமா. என்ன காரணம்னு கேட்டா, வயிற்றுல ஆம்பளை பிள்ளை இருந்துரும்ல, ஆம்பளை பிள்ளை பார்க்கலாமா? குழந்தைய கூட பார்க்க கூடாது, வயிற்றுல இருந்தால் கூட என்கிற அளவுக்கு சந்தேகமா இருந்தா கூட, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையாண்டு சந்தேகமா இருந்தா கூட செய்யக்கூடாது. இப்படி எல்லாம் கூறுகட்டத்தனமா சொல்றாங்களே, இதெல்லாம் மார்க்கமா? பெண்களை கொடுமைப்படுத்துற இதுதான் காரித்து போறாங்க எல்லாரும். என்னங்களா இஸ்லாமிய மார்க்கம்னு கேட்கறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இஸ்லாம் காரணமா? இது மதுஹபுல கூட கிடையாது. இவங்க ஏற்படுத்தி வச்சுக்கிற இந்த நடைமுறைகள் எல்லாம் ஷாஃபி மதுஹபுலையோ, ஹனபி மதுஹபுலையோ, மாலிகி மதுஹபுலையோ, ஹம்பலி மதுஹபுகளை இப்ப நான் என்ன சொல்றேன் அதுதான் இருக்குது, குர்ஆன் ஹதீஸ்ல அதுதான் இருக்கிறது. அப்ப அது மதுஹபுலே இல்லாத ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மதுஹபை காப்பாற்றுற ஆட்கள் எல்லாம் கூட வாய மூடி மௌனமா இருக்கிறாங்க. தடுக்கணுமா இல்லையா? என்னங்கடா இருட்டல அடைச்சு போறீங்க, யாரா உங்களுக்கு சொன்னது அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? பெண்கள் அந்த 4 மாசம் 10 நாளைக்கு படக்கூடிய சித்திரவதை இருக்கு பாருங்களேன், அது ரொம்ப ஒரு கொடுமை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது இறந்தவருக்காக வேண்டி
நம்மளும் என்ன செய்யறது அப்படிங்கிற விளங்கிட்டோம். இப்ப இந்த பாடிக்கு இப்ப வர்றோம், எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு நம்ம பார்க்க போறோம். அப்ப ரூஹு என்ன செய்யுதுலாம் இருக்குது, அதெல்லாம் விளக்க வேண்டி இருக்கும். அது வந்து கபூர்ல கொண்டு வைக்கும்போது ரூஹுக்கு எடுத்துக்கிறோம். இப்ப என்ன செய்வோம், இந்த பாடிக்கு என்னென்னலாம் நம்ம செய்யணும். ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னா அந்த உடம்புக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி இருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு ஆள் இறந்த உடனே முதல் வேலை வந்து கண்களை மூட வேண்டும். இறந்துட்டாருன்னு பாருங்களேன், இறந்தவன அந்த சூடு இருக்கும் பொழுதே, இல்லாட்டி மூடாத அப்புறமேல சூடு இருக்கும் போதே முன்ன மூடிக்கணும். இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காஞ்சி போச்சுன்னு வைங்க, சூடு போச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு மூடவே முடியாது. அதனால இறந்த உடனே அந்த உடம்பு நம்ம சொல்லுபடி கேட்கும். இப்படி மடக்கணும் மாதிரி நின்றுக்கிறேன், நீட்டின மாதிரி நின்றுக்கிறேன், இப்படி மடக்க நினைச்சா மடக்கி அப்பவே மடக்கி வச்சுட்டீங்கன்னு வைங்க, மடக்கிக்கிறோம். கொஞ்ச நேரம் வச்சிருந்தா அப்புறமேல திறக்காது. உதாரணத்துக்கு அது மடக்கி வச்சிருக்கு நான் சொல்லல, அந்த உடம்பு வந்து நம்ம சொல்லலாம் கேட்கும் கொஞ்ச நேரத்துக்கு. அந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடணும், ஃபர்ஸ்ட் வேலை வந்து கண்களை மூடிவிட வேண்டும். இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, சஹீஹ் முஸ்லிம்ல 1528வது ஹதீஸில் இருக்கிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சலமா சக்ராத்தில் இருக்கும் பொழுது, என் கணவர் சக்ராத் ஹாலில் இருக்கும் பொழுது வீட்டிற்கு வந்தார்கள். அப்ப அது சுக்க பசருஹு, அவங்களுடைய பார்வை நிலை குத்தி போய் இருந்தது. பார்வை வந்து உயிர் போனோன்னு அப்படி ஆயிரும். உயிர் போன அந்த சக்கராத்தில் மலக்குகள் உயிரை வாங்கும் பொழுது எப்படிலாம் வாங்குவாங்கிறது நம்ம பின்னாடி வைப்போம், அந்த ரூஹை பற்றி பேசும் பொழுது. அப்போ அந்த உயிர் போனதுனால இப்படி நிலை குத்தி இப்படி நிற்கும், பார்க்கவே பயமா இருக்கும். பணத்தை பார்க்குற மாதிரின்னு சொல்றாங்கல்ல, அது பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி இருந்தவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஅகுமலஹு, அவங்களே வந்து அந்த கண்ணை என்ன செய்யறாங்க, அப்படி இமை அப்படி மூடி அதை வந்து கண் பார்வை தெரியாம என்ன செய்யறாங்க, மூடினார்கள். சும்மா கால, பிறகு அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரூஹ இதா குபில, உயிர் கைப்பற்றப்படும் பொழுது தபியகுல் பசரு, பார்வை அதை தொடர்ந்து போகிறது. எதுக்கு அப்படி நிக்குது, இந்த மலக்கு எடுத்து இப்படி மேல போறாரா உயிரை, இப்படி கண்ணு இப்படி நிலை குத்துது, கண்ணு அதை பார்க்குது. அந்த உயிர் போறதை பார்த்து என்ன செய்யுதான், அதை பார்வை பின்தொடர்ற காரணத்தினாலதான் எல்லா கண்களும் ஒரு நிலை குத்தி நிக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வேலை என்ன, பாடியை போட்டுக்கொண்டு முதல் வேலை கண்களை மூடிவிட வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றால், இறந்த உடனே யாரெல்லாம் அந்த இடத்துல இருக்கிறார்களோ, ஜனாசா தொழுகையில செய்யற துவாவெல்லாம் தனி. இறந்த உடனே, இறந்துட்டார் என்ற உடனே அவருக்கு செய்யற ஏற்கனவே ஒரு துவா சொல்லி தந்து, நமக்கு ஒரு ஆள் இறந்த உடனே எங்களுக்கு இதை விட சிறந்ததை கூட அல்ல அப்படின்னு கேட்கறது நமக்காக வேண்டி உள்ளது. அவருக்கு ஒன்று செய்யணும். ஒரு ஆள் இறந்துட்டார், அந்த இடத்துல நம்ம நிற்கிறோம், நோயாளியே பார்க்க போயிருக்கிறோம், நம்ம பார்க்க போகும்போது நம்ம கண்ணு முன்னாடி இப்பதான் ஒரு மண்டையை போடுறாரு, இப்ப நமக்கு என்ன கடமை, அதுக்கு ஒரு துவா இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே அபூ சலமாவுடைய ஜனாசாவுக்கு நோய் வாய்ப்படு போறாங்க, கண்ணை மூடிட்டு என்ன செய்யறாங்க, சும்மா கால, பிறகு சொல்கிறார்கள், அல்லாஹு மக்ஃபிர் லி அபீ சலமா, இறைவா அபூ சலமாவை மன்னிப்பாயாக. உடனே துவா செய்யணும். நம்ம அடக்கம் பண்ணிட்டு தான் துவா செய்யணும். இது யார் செஞ்சிருக்கிறோம், எத்தனை ஜனாசாவுக்கு போயிருக்கிறீங்க, இறந்து போன ஆளுடைய பாடி கிட்ட நிக்கிறீங்க, அவருக்கு மன்னிப்பு காணும் அப்ப கேட்டோமா, அதை கேட்டு தான் மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கண்ணை மூடணும். ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச வேலை என்னன்னு கேட்டா, அல்லாஹு மக்ஃபிர் லி அபீ சலமா, அபூ சலமாவுக்கு மன்னிப்பாயாக. ஒன்னு வர்ஃப தரஜத்தஹு ஃபில் மஹ்தியீன், நேர் வழி காட்டப்பட்ட மக்களோடு சேர்த்து இவருடைய தகுதியை தர்ஜாவை உயர்த்துவாயாக. வஅக்லிஃபுஹு ஃபீ உக்பிஹி ஃபில் காபிரின், எஞ்சி இருக்கிற மக்களுக்கு வந்து அவருடைய பிரதிநிதிகளை, அவர் சார்பாக பிரதிநிதிகளை நீ ஏற்படுத்துவாயாக. வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன், எங்களையும் அவரையும் ரப்புல் ஆலமீனை மன்னிப்பாயாக. வஃப்ஸஹு லஹு ஃபீ கப்ரிஹி, அவருடைய கபரை விசாலமாக ஆக்கி வைப்பாயாக. வநவ்விர் லஹு ஃபீஹி, அதுல ஒளியை பிரகாசத்தை ஏற்படுத்துவாயாக. இவ்வளவும் கேட்கிறாங்க. இது அரபில நீங்கள் மனப்பாடம் பண்ணி கொள்ளலாம், மனப்பாடம் பண்ணியும் கேட்கலாம், அல்லது நம்ம கேட்கலாம், எல்லாம் மன்னிப்பாயாக. அவருடைய கபரை ஒரு பொதுவான துவா தானே, அதை சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வந்து துவாவை சொன்னால் அதற்குரிய நன்மை கிடைக்கும். அதை சொல்ல தெரியல, மனப்பாடம் பண்ணி கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக. ஒன்னு, இவருடைய தகுதியை உயர்த்துவாயாக. ரெண்டு, இவருடைய இவருக்கு பிரதிநிதியை இங்கு விட்டு வைப்பாயாக என்பது. மூணு, அவரையும் எங்களையும் மன்னிப்பாய், நம்மளையும் சேர்த்துக்கிறது. இப்ப முதல் மன்னிக்கிறது அவருக்கு மட்டும், இப்ப ரெண்டாவது கேட்கும் பொழுது எங்களுக்கும் அவருக்கு மன்னிப்பாயாகிறது. மூணு, அவருடைய கபர்ல விசாலமாக்குவாயாக என்பது. நாலு, அந்த கபருக்குள்ள ஒளியை பிரகாசத்தை ஏற்படுத்துவாயாக என்பது. அஞ்சு, இந்த கோரிக்கைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த உடனே செய்திருக்கிறார்கள் என்ற ஹதீஸ் வந்து சஹீஹ் முஸ்லிம்ல 1528வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது.